ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர வசந்தோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் கஜவாகன சேவை, சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்த செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டதலபாத பத்மாராதனை, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர வசந்த உற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத பெருமாளுக்கு தங்க ரத புறப்பாடு நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருத்தேருக்கு திருஷ்டி கழித்ததும் பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. மாட வீதியில் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் உபய நாச்சியார்களுடன் பிரகாசமாக காட்சி தந்தவாறு உலா வந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உத்திராட திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவருக்கு கஜ வாகன சேவை வைபவமாக நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் தங்க யானை மீது சர்வ அலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்க செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த செல்வ திருமகளுக்கு பக்தர்கள் மலச்சரங்களையும் தேங்காய் பழங்களையும் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஸ்ரீ ஹரிபத்தினிக்கு கஜ வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை அஷ்டதலபாத பத்மாராதனை நடைபெற்றது. முன்னதாக ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்துடன் மூலவர் பெருமாள் திருக்காட்சி தர வேத மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர். சுவாமிக்கு துளசி கொண்டு முதலில் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் எம்பெருமானின் திருப்பாதங்கள் அருகே 108 தங்க தாமரை மலர்களை வைத்து அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறியபடி அர்ச்சனை செய்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நின்று அருள 108 தங்க கமலங்களால் அர்ச்சனை செய்ததும் அருகே அமர்ந்து அருள்பாலித்த ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் தெய்வங்களுக்கு ஏக தீபத்துடன் கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் நாம சங்கீர்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரவண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்று பஜனைகள் செய்து பக்தி பரவசம் அடைந்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு உள்கோடை பூச்சாற்று வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். வெண்ணிற பருத்திச் சேலை அணிந்து தங்க ஒட்டியானத்துடன் திருமாங்கல்யமும் வைரத்தோடு மாட்டலும் அணிந்து
அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ ரங்கநாயகிக்கு திருமுடியில் மகிழம் பூ மலர்ச்சரங்களை சுற்றி நறுமண மாலைகளை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ரங்கநாயகியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இதையடுத்து சன்னதியில் உள்ள பூச்சாற்று ஆஸ்தான மண்டபத்தை அடைந்ததும் அங்கு தாயாருக்கு அரையர் சேவை நடத்தப்பட்டது. பின்னர் மாலைகள் களைந்து பருத்தி ஆடை போர்த்தி அதன் மீது வண்ண நறுமண மலர்ச்சரங்களும் மல்லிகை சரங்களோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மலர் போர்வையும் போர்த்தி அலங்கரித்தனர். இதையடுத்து தாயார் மீது நறுமண திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட பக்தர்களுக்கு வண்ண மலர்கள் நடுவே தரிசனம் தந்து அருளினார் ஸ்ரீ ரங்கநாச்சியார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதரை கோவிலில் இருந்து வெள்ளி கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சிக்குதாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நெத்தி சுட்டி பட்டையுடன் முத்துச்சரம் வைத்து காதணிகள் அடுக்கு பதக்கங்கள் தங்க யக்னோப வீதம் ஆகிய ஆபரணங்களோடு திருப்பாதங்களில் கவசமும் தண்டையும் பூட்டி ஊதா நிற பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு இரு குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி வீதி உலா புறப்பட்டனர். கோவிலில் இருந்து மாட வீதிகளில் வலம் வந்து உற்சவ மூர்த்திகள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உபய நாச்சியார்களுக்கும் வண்ண பட்டுச் சேலைகள் கட்டி சாய கொண்டைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மாட வீதியில் உலா வந்த உற்சவர்கள் பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் உச்சி பிள்ளைகள் நாகாபரண பின்னல் புஜகீர்த்தி உள்ளிட்ட ஆபரணங்களோடு பின்னழகையும் காட்டியபடி பவனி வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரடிக்கு வந்த உற்சவ மூர்த்திகளை அங்கு அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தியிருந்த திருத்தேரில் எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக ஸ்ரீ கஜேந்திர வரதர் திருக்காட்சி தந்தபடி உலாவர பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். வேத பண்டிதர்களும் பிரபந்ததாரர்களும் பாராயணங்கள் செய்தபடி தேரை பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள வானமாமலை ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கோவில் அருகே தேரடிகள் நிறுத்தப்பட்டிருந்த 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேருக்கு வண்ண தோரணங்களாலும் மலர் மாலைகளாலும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேதராக ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் தேரில் எழுந்தருளி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி காசு மாலைகள் அடுக்கு பதக்கங்கள் கிரீடங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வானமாமலை ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் விஜயம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஜீயருக்கு பரிவட்டம் கட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்து மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டதும் ஜீயர் சுவாமிகள் தேங்காய் சுர 8 பக்தர்கள் வடம் பிடிக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக காட்சி கொடுத்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி நகர வீதிகளில் வலம் வர ஏராளமானோர் கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பி வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். கும்பகோணம் அருகே பாபநாசம் அடுத்த திருப்பாலைத்துறையில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தவளவெண்ண கையால் உடனுரை ஸ்ரீ பாலைவனநாதர் சுவாமி திருக்கோவிலில் சப்தஸ்தான பல்லாக்கு விழாவை முன்னிட்டு பொம்மை பூ போடும் வைபவம் நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலின் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க சங்குடன் கைலாய வாத்தியங்கள் முழங்க கண்ணாடி பல்லாக்கில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பொம்மை பூ போடும் வைபவம் துவங்கியது. அப்போது அங்கு கூடியிருந்த எண்ணற்ற பக்தர்களும் உற்சவ மூர்த்திகள் மீது மலர்கள் தூவி பக்தர்கள் பரவசத்துடன் மனமுருக வேண்டி வழிபட்டனர். கண்ணாடி பல்லாக்கில் பவனி வந்த தெய்வங்கள் மீது பாவை எனும் பொம்மை மலர் மாலை சூட்டியதும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல்லில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வைகாசி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ராமதூதனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலின் மேற்கூரை என்று பிரம்மாண்டமான திருமேனி கொண்டு எதிரே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி அருள் புரியும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அஞ்சனை மைந்தனுக்கு தேன், பஞ்சாமிர்தம், வெல்லம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க 1008 லிட்டர் பாலும் ஊற்றி அதைத் தொடர்ந்து மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றாலும் பிறகு துளசி, வெற்றிலை மாலைகளாலும் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு காவி வஸ்திரம் கட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் 6 பெரிய திருவடிகளில் எழுந்தருளும் உற்சவ பெருமாள்களுக்கு மங்களாசாசனம் செய்யும் மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பெரிய திருவடிகள் மீது நங்கநல்லூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நவநீத கிருஷ்ண பெருமாள் கோவில் உற்சவர், ஸ்ரீ லட்சுமி ஹயவர்தன பெருமாள், கீழ்கட்டளை ஸ்ரீனிவாச பெருமாள், மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஒப்பிலியப்பன், ஸ்ரீ கோதண்டராமர், ஆதம்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் உள்ளிட்ட கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். எதிர் சேவையாக தரமணி ஸ்ரீ நிக்கமாந்த மகாதேசிகனை சிம்ம வாகனத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவ தெய்வங்களை ஒரு சேர தரிசித்து வழிபட்டனர். இதனிடையே அகோபிலபடம் ஸ்ரீ அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் பூரண கும்ப மரியாதையுடன் அவரை வரவேற்றனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகள் முன்பு மங்களாசாசனம் செய்த ஜீயருக்கு மலர் மாலைகள் அணிவித்து சிடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் தெய்வங்கள் முன்பு எழுந்தருளி மங்கள சாசனம் செய்ததும் ஆரத்தி காட்டி உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். திருக்குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி உற்சவர்களை அழைத்து வர ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். மதுரை உசிலம்பட்டி தில்லை நாயக்கபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மகா ஈஸ்வரி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ மகா தெப்பத்து கருப்பசாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். கோவிலில் வீற்றிருக்கும் இரட்டை பிள்ளையாருக்கு பூஜைகள் செய்ததும் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கருவறையில் உற்சவரையும் குழுவிருக்கச் செய்து சிம்ம வாகினியாகவும் அஷ்டபுஜ நாயகியாகவும் காட்சி தந்த அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கு பாலாபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி உற்சவத்தின் ஒரு பகுதியாக தொட்டி திருமஞ்சன விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கைத்தலமாக சுமந்து வந்து பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருந்த வெள்ளி பாத்திர நீரில் உற்சவரின் திருப்பாதங்களை நனையச் செய்தனர். இதையடுத்து உற்சவரை கைகளால் தூக்கி நிறுத்தி கற்பூரம் காட்டி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். பிறகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் கைத்தலமாக சுமந்து வந்து தொட்டி திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. பின்னர் தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வண்ண மலர் பந்தலின் கீழே மேடை மீது எழுந்தருளச் செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பணங்கள் நடைபெற்றன. இதையடுத்து ஆலயம் சார்பில் மரியாதைகள் செய்யப்பட்டு சடாரி சாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ பூமாரியம்மன் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மாவு காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் கவசங்களும் மலர் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
இதையடுத்து மங்கள பொருட்களுடன் அருள்மிகு வாழவந்த அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பூஜைகள் செய்ததும் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால் குடங்களை சுமந்து கொண்டு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நிறைவாக அருள்மிகு மாரியம்மன் கோவிலை அடைந்து பால் குடங்களை சமர்ப்பித்ததும் மூலவர் அம்மனுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் பவளவண்ண பெருமாள் வெண்ணெய் தாழி அலங்காரத்துடன் பல்லாக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதை முன்னிட்டு வண்ண பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளை வெண்ணெய் தாழி கண்ணனாக அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தவழும் குழந்தை கண்ணனாக காட்சி கொடுத்த உற்சவருக்கு பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் மயிர்பீலியும் நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். கையில் வெண்ணெய் உருண்டையுடன் வெள்ளி குடத்தையும் தாங்கியபடி காட்சி கொடுத்த உற்சவரை கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க வீதி உலா அழைத்துச் சென்றனர். பல்வேறு வீதிகள் வழியாக வெண்ணெய் தாடி கண்ணனாக வலம் வந்த உற்சவரை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கெங்கையம்மன் திருக்கோவிலில் சிரசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நடுப்பேட்டை அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் இருந்து மின் விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் மூஷிகன் மீது விநாயகர் உற்சவர் அம்பாள் ஆகியோரை விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு கைலாய வாத்தியங்கள் முழங்க வீதியுலா புறப்பட்டனர். இதேபோல் ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி சுதை சிற்பமாக நிற்க அருள்மிகு காளியம்மன் கோவிலில் இருந்து புஷ்ப வியாபாரிகள் சங்கம் சார்பாக தெய்வங்களை நிறுத்தி மற்றொரு புஷ்ப பல்லாக்கை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பிறகு வண்ண தோரணங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட புஷ்ப பல்லாக்கில் அருள்மிகு கெங்கையம்மன் நின்ற திருமேனியோடு அருள் புரிந்தவாறு பவனி வர நகரம் முழுவதும் தெய்வங்களின் புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளோடு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை சார்ந்த அருள்மிகு சப்த கன்னிகள் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னிவார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பூர்ணாகூத்தி பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு புறப்பட்ட வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் கோவில் மூலவர்களாக வீற்றிருக்கும் ஸ்ரீ பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி ஆகிய சப்த கன்னி மாதாக்களும் புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கும் அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவிலில் கோடை உற்சவத்தை முன்னிட்டு ஆதி தம்பதிகள் பிரகார புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தனர். இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து கேடயத்தின் மேல் அருள்மிகு மட்டுவார் குழலி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ தாயுமானவரை எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வெண்ணிற ஆடையும் அம்பிகைக்கு நீலக்கரை வைத்த பச்சை சேலையும் கட்டி மலச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக பவனி வந்த ஆதி தம்பதிகளை கோடை உற்சவ மண்டபத்தில் கொலுவிருக்க செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபம், கும்ப தீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது.
முன்னதாக மூலவர் அருள்மிகு செல்வ காமாட்சி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் வெள்ளி கவசங்களும் துப்பாரம் கிரீடம் அணிவித்து கண்மலர்களோடு மூக்குத்தி புல்லாக்கு மற்றும் நத்தும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்மனுக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களோடு நாக கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து கையில் கோலக்கிளியும் கரும்பும் தந்து அலங்கரித்திருந்தனர். பிரபை நிறுத்திய வாகனத்தில் உற்சவரை குழுவிருக்கச் செய்து பக்தர்கள் தரிசித்ததும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளோடு வீதி உலா துவங்கியது. மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த ஸ்ரீ செல்வ காமாட்சி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு வரதவள்ளி மாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்து ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்த பெண்கள் பிறகு அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பக்தியுடன் பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அருள்மிகு வரதவள்ளி மாரியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து வாத்தியங்கள் முழங்க பஞ்ச தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வைகாசி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரியாபட்டி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாராகி அம்மன் திருக்கோவிலில் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மாவு காப்பு சாற்றி புதுச்சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஆரங்களுடன் ஒட்டியானமும் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அஷ்டபுஜங்களோடு அபயமும் வரதமும் காட்டி பிறைசூடிய நாயகியாக அம்பிகை அருள்பாலித்தார். கோவிலில் லிங்க திருமேனியோடு அருளும் ஈசனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வணங்கி வழிபட்டனர். தேனியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோவிலில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காட்டியதும் மகா குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் கோவிலில் குடிகொண்டுள்ள அருள்மிகு வாராகி அம்மனுக்கும் உற்சவருக்கும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அம்பிகைக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு கலச அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் உற்சவருக்கும் மலர் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மதுரை மார்க்கத்தில் உள்ள அருள்மிகு ஆதி வாராகி அம்மன் திருக்கோவிலில் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருள் புரியும் அம்மனுக்கு மாவு கரைசல், மஞ்சள், பால், பழரசங்கள், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து அம்பிகையை தரிசித்த பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்தனர். பிறகு கிரீடத்துடன் கவசங்கள் அணிவித்து கண்மலர்கள் வைத்து ஸ்ரீ ஆதி வாராகி அம்மனுக்கு மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி மலர்ச்சரங்களோடு அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு ஆரத்தி காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அருள்மிகு ஆதி வாராகி அம்மனை வலம் வந்து வணங்கி கோவில் வளாகத்தில் தேங்காய் பழம் நிவேதித்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் வேப்பிள்ளை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர்.
தொடர்ந்து அம்மனுக்கு தூபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள அருள்மிகு வாராகிக்கு பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி விசேஷமாக அலங்கரித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தூபத்துடன் அம்பிகைக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை தரிசித்து கோவில் வளாகத்தில் அரிசி மீது தேங்காய் தீபங்கள் ஏற்றி உருண்டை வெல்லம் சமர்ப்பித்து வழிபட்டனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கும் நாம அர்ச்சனையோடு தீபம் காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் கோவில் உற்சவத்தின் ஒரு பகுதியாக புஷ்ப பல்லாக்கு பவனி நடைபெற்றது. கோவில் முன்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை கள்ளழகராக அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு ஆபரணங்களோடு பட்டாடை கட்டி கையில் ஈட்டி தந்து அலங்கரித்திருந்தனர். எம்பெருமானுக்கு மாவிளக்கு ஏற்றி பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபட்டனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்தனர். புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த சுவாமிக்கு ஏராளமானோர் மலர் மாலைகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் அயோத்தியா பட்டணத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் உள்ள ஆழ்வார் சன்னதியில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கும் மஞ்சள் வஸ்திரங்கள் கட்டி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். தெய்வங்கள் முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து உபயதாரர்களும் ஆலய அதிகாரிகளும் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். இதனிடையே நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளையும் கலசத்தையும் கைத்தலமாக ஏந்தி ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளியே வந்தனர். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் முதலில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாரணங்களுடன் புனித நீர் தெளித்து சம்பிரோக்ஷணம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளை திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர வசந்தோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் கஜவாகன சேவை சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்த செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டதளபாத பத்மாராதனை, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.